இன்ஸ்பெக்டர், நடந்த தப்புக்கு நான் தான் காரணம். என்ன கைது பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், பார்வதி அரெஸ்ட் பண்ணுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். பார்வதி, வேணாம் பார்வதி. போலாம் மாமா. வரதராஜன் சார், மேடம். பார்வதியை ஜாமீன்ல எடுக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். இந்த சமையல்காரியை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு என்னமோ இப்படி ஃபீல் பண்றாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் என்னமோ வயலின் வாசிக்குது. இந்த விஷயத்தை உடனே சொல்லணும். என்ன ஆண்டி, ஆதி கையில போலீஸ் விலங்கு போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்களா? அந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் உட்கார்ந்துட்டாளா? நான் கூட அதான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனா இங்க நடந்ததே வேற. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா நந்தினி, நாம ஒண்ணு நினைக்கிறோம், இங்க ஒண்ணு நடக்குது. என்ன பண்றது? பில்டப் பண்ணாம என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா? என்னத்த சொல்றது, வயித்தெரிச்சலா இருக்கு. இந்த போலீஸ் வந்து ஆதி அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவன் ஜெயிலுக்கு போவான்னு காத்திருந்தேன். அந்த நேரம் பார்த்து இந்த அருண் ஓடி வந்து நான் தான் எம்டி, என்ன கைது பண்ணுங்கன்னு கைய நீட்டினான். சரி, ஆதி போலனாலும் இந்த அருண் ஜெயிலுக்கு போயிடுவான், புத்திர சோகத்துல அகிலா உட்காந்து கண்ணீர் வடிப்பா, அத பார்த்து நம்ம ரசிக்கலான்னு ஆசைப்பட்டு காத்திருந்தா இந்த சமையல்காரி ஓடி வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்ன கைது பண்ணுங்கன்னு கையை நீட்டி விலங்கு வாங்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அந்த சமையல்காரி மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு வகையில விசுவாசத்தை காட்டி ஆதி மனசுல அவ ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சிடுறா. இந்த வாட்டி ஆதி மனசுல மட்டும் இல்ல நந்தினி, அவ அகிலா மனசுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இடத்த பிடிச்சிட்டா.
அவளை சும்மா விடக்கூடாது. கவலைப்படாதீங்க ஆன்ட்டி. அந்த சமையல்காரிய தனியா கவனிச்சுக்கலான்னு இருந்தேன். ஆடு தானா வந்து கசாப்பு கடையில மாட்டிக்கிச்சு. தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுற வேண்டியதுதான். என்ன சொல்ற நந்தினி? என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் வாட்ச். ஐயோ, இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏதோ ஒண்ணு, எல்லாம் அடிச்சிட்டு செத்து தொலைங்க. அப்ப நம்ம நிம்மதியா இருப்போம். உன் மூஞ்சி மட்டும் கண்ணாடி மாதிரி பளபளன்னு மின்னுது. ஆமா, நீ என்ன கிரீம் யூஸ் பண்ற? ஆதித்யா ஹெர்பல் கிரீம் யூஸ் பண்ண பொண்ணுங்க முகத்தை டிவில பார்த்தல்ல? உன் முகத்தையும் அதே மாதிரி பண்ணிடலாமா? என்னடி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வாயே திறக்காம அமைதியா இருக்க. உனக்கு என்ன பேச்சு வராதா? ஓ, உனக்கு பேச வருமா? அப்ப நீ வாயை திறந்து உண்மைய சொல்லு. என்ன உண்மை? ஹெர்பல் கிரீம்ல கலப்படம் பண்ண சொன்னது அந்த ஆதித்யா தானே? என்னடி முழிக்கிற? அந்த ஆதித்யாவை காப்பாத்துறதுக்கு தானே எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு ஒத்துக்கிட்டு சரண்டரான? அப்படி எல்லாம் எதுவும் இல்லப்பா. ஆமான்னு ஒத்துக்கிட்டீன்னா இப்பவே நல்லபடியா இங்க இருந்து வீட்டுக்கு போகலாம். இல்ல சேதாரமாயி செத்து போயிடுவ. சொல்லுடி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆதித்யா தானே? இல்ல, அப்படிலாம் இல்ல. பெரியக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கிராமத்துல இருந்து வந்த பொண்ணாச்சே, கொஞ்சம் மிரட்டினாலே வலிக்கு வந்துருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப அழுத்தக்காரியா இருக்க. உன்னை வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஏய் மேடம். எஸ் மேடம். எஸ் மேடம். இவளுக்கு நல்லா லாடம் கட்டுங்க. போலீஸ் அடி எப்படி இருக்குன்னு காட்டுங்க. விடியறதுக்குள்ள ஒத்துக்க வச்சு பேப்பர்ல கையெழுத்து வாங்குங்க. ஓகே மேடம். ஒத்துக்கலைன்னா உன்னை தொலைச்சிருவேன். இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்ற மாதிரி ஒத்துக்கறியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? என் உயிர் போனாலும் சரி, நான் பெரியக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இவ சரிப்பட்டு வர மாட்டா, நாம தான் சரி பண்ணணும். ஒத்துக்க மாட்டே? கேக்குறோம்ல, சொல்லு. அடி வாங்கி சாக சொல்லு. ஒத்துக்க மாட்டேன். சொல்லு. வாய்த்துல சொல்லு. ஒத்துக்கோ. ஒத்துட்டு பேப்பர்ல சைன் பண்ணி கொடு. சொல்லு. வாய் சொல்றல. ஏய், அவ ஒத்துக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் விடாம அடிச்சுக்கிட்டே இருங்க. எஸ் மேடம். விடாதீங்க. அடி வாங்கி சாவாத நீ. ஒத்துக்கோ. பேப்பர்ல சைன் பண்ணி கொடு. அடிக்கடி சாவ. ஒத்துக்கோ. ஒத்துக்கோடி. சாகாத அடி வாங்கி திரும்ப திரும்ப சொல்றேன். ஒத்துக்கோ. அப்பா, அக்காவை போலீஸ்காரங்க அடிப்பாங்களாப்பா? அடிக்க மாட்டாங்கடா கணேசா. அக்கா மேல கைய வச்சா அம்மா அவங்கள சும்மா விட மாட்டாங்க. அக்காவை எப்பப்பா வெளியே விடுவாங்க? அக்காவை எப்படியாவது அகிலாமா கூட்டிட்டு வந்துருவாங்கடா. அடாதடா கணேசா. என்ன அழ வேணாம்னு சொல்லிட்டு நீங்க ஏப்பா இப்ப அழுவுறீங்க? அப்பா, அம்மா வந்திருக்காங்க. அம்மா
அம்மா, நீங்க எதுக்குமா என்ன தேடி வந்தீங்க? சொல்லி அனுப்பியிருந்தா நானே ஓடி வந்திருப்பேனே. எங்களுக்காக உன் பொண்ணு அரெஸ்ட் ஆகி ஸ்டேஷன்ல இருக்கும்போது அவளுக்காக நான் இங்க வரக்கூடாதா சுந்தரம்? உள்ள வாங்கம்மா. உட்காருங்கம்மா. என் பசங்க ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு உன் பொண்ணு எங்களுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கா. கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணு ஜெயில்ல இருக்கிறத நினைச்சு பெத்த தகப்பன் நீ எவ்வளவு வேதனையில இருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது சுந்தரம். தன்னோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எந்த பொண்ணு செய்ய துணியாத காரியத்தை உன் பொண்ணு எங்களுக்காக பண்ணிருக்கா. உன் பொண்ணுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல சுந்தரம். என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக உயிரை கொடுக்கறதுனா கூட நாங்க சந்தோஷமா கொடுப்போம்மா. என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் நீயும் உன் பொண்ணும் வச்சிருக்கிற விசுவாசத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சுந்தரம். ஆ? பார்வதிய பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் வக்கீல் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எப்படியும் நாளைக்கு பார்வதிய வக்கீல் ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வந்துருவாரு. நீ தைரியமா இரு. இத சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். சரிங்கம்மா. இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த நந்தினிய நான் சும்மா விட போறதில்ல. ஆனா நான் முதல்ல இந்த கேஸ்ல இருந்து பார்வதிய வெளியில கொண்டு வரேன். அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு. ஆ. நீ சாப்பிட்டு தூங்கு சுந்தரம். நான் வரேன். சரிங்கம்மா. அப்பா அழாதீங்க. பார்வதி, அம்மா பார்வதி. பிசினஸ்லயும் சரி, லைஃப்லயும் சரி, நான் எடுக்கிறது தான் ஃபைனல் டெசிஷன். நான் எடுக்கிற முடிவுக்கு தான் எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்கணும். வெல்கம் மிஸ்டர் ஆதித்யா. நீங்க என்ன தேடி என் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி நீங்க நிக்கிறீங்களே, உட்காருங்க. அங்க வேண்டாம், அங்க வேண்டாம். எம்டி ஆச்சே, எம்டி சேர்ல உட்காருங்க. வாங்க. ஓ, நிக்கிறீங்களா? ஓகே, நில்லுங்க. ஷோ, நான் வேற
ஏன் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம்? நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்காம நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்களா? என்ன வேணும் சொல்லுங்க. டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? இங்க பார், உன் கூட உட்காந்து கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பிசினஸ் பேசுறதுக்காக நான் இங்க வரல. உன்னை வார்ன் பண்ணிட்டு போறதுக்காக வந்தேன். கூல் மிஸ்டர் ஆதி. 2500 கோடி டர்ன் ஓவர் உள்ள கம்பெனிய சேல் வச்சுட்டாங்கன்னா யாருக்கும் கோபமும் ஆத்திரமும் இருக்கதான் செய்யும். பட் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க பிசினஸ் நேர்மையா பண்ணிருக்கணும். பப்ளிக்க பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டிருக்கணும். பிசினஸ் நேர்மையை பத்தி நீ எனக்கு லெக்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என் கம்பெனி எப்படி ஓபன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் பகை எங்க குடும்பத்து மேல தானே. எங்களை எப்படி வேணா பழிவாங்க. எதுக்கு அப்பாவியான பார்வதியை பழிவாங்க துடிக்கிற? 2500 கோடி டர்ன் ஓவர் உள்ள கம்பெனியை சீல் வச்சுட்டாங்க. கம்பெனியே மூடி கிடக்கு. அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு வீட்டு வேலைக்காரக்காக. ஜஸ்ட் ஸ்டாப் இட். என் பார்வதிக்கு ஒண்ணுன்னா நான் முன்னாடி வந்து நிப்பேன். என் பார்வதி நீ ஆள் வச்சு கொல்ல பார்த்தப்பவே உன் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கணும். பொண்ணா இருக்கேன்னு மன்னிச்சு விட்டேன்ல, அதான் என் தப்பு. அன்னைக்கு லோக்கல் ரவுடிங்களை வச்சு பார்வதியை கொல்ல பார்த்தேன். இன்னைக்கு காக்கி சட்டையை வச்சு கொல்ல பார்க்கறியா? இனிமேல் என்ன மீறி என் பார்வதியோட நிழல கூட உன்னால தொட முடியாது. என் பார்வதியோட இந்த நிலைமைக்கு காரணமான உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பேச்சுக்கு பேச்சு ஏன் பார்வதி ஏன் பார்வதின்னு சொல்றீங்களே? அந்த பார்வதி என்ன விட எந்த வகையில உயர்ந்தவாதி? ஆணவம், திமிரு, வஞ்சகம், இதோட மொத்த உருவம் தான் நீ. அன்பு, பாசம், கருணை, இதோட பிறப்படம் தான் என் பார்வதி. என் பார்வதியோட கால் தூசி கூட நீ ஈடாக மாட்டேன். என் பார்வதி லாக்அப்ல அனுபவிச்ச கொடுமைக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். உன் பணம் செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி என் கம்பெனிக்கு சீல் வச்சுட்ட. என்னோட ஒரு ஃபோன் கால், என்னோட ஒரே ஒரு ஃபோன் காலால அதை எல்லாத்தையும் உடைச்சு என் கம்பெனி என்னால் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உன்னால ஜெயிலில் இருக்கிற என் பார்வதியை வெளியே கொண்டு வந்து என் பார்வதி கையால் நான் அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணுவேன். நீ என் மேலே கை வச்சிருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். என் பார்வதி மேலே கை வச்சிட்டல, உன்னை விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். என் பார்வதிக்கு ஒண்ணுன்னா நான் முன்னாடி வந்து நிப்பேன். இனிமேல் என்ன மீறி என் பார்வதியோட நிழல கூட உன்னால் தொட முடியாது. பாவாடை தாவணியில பாக்குறதுக்கே பாவமா இருக்கா. இவள் அடிக்குவா நீ வர சொன்னீங்க? தோற்றத்தை பார்த்து இவளை சாதாரணமா எடை போடாத. ஏன் இத்தனை வருஷ சர்வீஸ்ல இவள மாதிரி ஒரு விசுவாசிய, ஒரு நெஞ்செழுத்தக்காரிய நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு பெரிய அழுத்தக்காரியா இருந்தாலும் இந்த அம்தா கிட்ட வேலைக்கு ஆகாது. நான் என்ன பண்ண அதை மட்டும் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஆதித்யா தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இந்த பேப்பர்ல கையெழுத்து போடணும். நீ போட வைக்கணும். அவ்வளவுதானே? விடியறதுக்குள்ள இது நடக்கணும். நீங்க போய் குட்டியா ஒரு தூக்கம் போடுங்க. அதுக்குள்ள நான் இவளை கையெழுத்து போட வைக்கிறேன். இவ உயிரை மட்டும் விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ.